நம்மளுடைய எர்த்து நல்லா இருக்கணும், நம்ம சொசைட்டி நல்லா இருக்கணும், நம்ம மக்கள் நல்லா இருக்கணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த அமைப்பு வந்து இன்றைக்கி சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு ஒரு பெரிய பேர் நடத்துகிறாங்க. இதுக்கு சென்னையிலேருந்து மட்டும் இந்த வெளியிலேருந்து எங்கேயும் கிடையாது, சென்னையிலேருந்து மட்டும் ஒரு மிகப்பெரிய பேரணி அரேஞ்ச் பண்ணி இன்றைக்கி வந்து இந்த ராணி சீதை ஹால் ஆரம்பித்து எக்மோ ஸ்டேடியம் வரைக்கும் வந்து ஒரு எங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது இந்த இடம் மட்டும்தான். நாங்கள் ஆக்சுவலாக மாரத்தானுக்கு கேட்டிருந்தோம், மாரத்தானுக்கு அனுமதி இல்லாதனால இன்றைக்கி வந்து இந்த பேரணி நடக்குது. இதில் வந்து வீதிட சமைப்பில் எல்லாருமே தானாக வந்து இணைஞ்சவங்க யாருமே, இதில் யாருமே காசு கொடுத்து கூட்டிகிட்டு வரல, வேறு அவங்கவுங்களா விருப்பப்பட்டு எல்லாம் வர கூட்டமே இவ்வளோ இருக்குது. ஸோ இதை வந்து அண்ணாமலை அண்ணன் வந்து அவர் வழி நடத்துவார். இது அவருடைய 2வது மிகப்பெரிய நிகழ்ச்சி. ஒவ்வொரு மாதமும் ஒரு நிகழ்ச்சி நடக்கும். மாற்றம் எந்த விதத்துலன்றது இருக்குது, நல்ல மாற்றம் இருக்குது. நான் வேறு எதுவும் சொல்ல விரும்பல. எங்களுடைய அமைப்பு வந்து ஒரு நல்ல அதாவது மக்களுக்கான ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்றதுக்காக ஒரு நல்ல மாற்றத்தை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். அதற்காக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு வந்திருக்கோம். அதனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, போன மாதம் ஃபுல்லாக வந்து போதை ஒழிப்புக்காக நிறைய நிகழ்ச்சிகள், அவ்வளோ பெரிய மாநாடு, அவ்வளோ பெரிய பேரணிகள் நடந்தது. இப்போ சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு பல ஏரி குளங்களை வந்து நாங்கள் சரி பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் காணாமல் போன ஒரு நதியை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். அதற்கான ஏற்பாடுகள் நடந்தாயிடுச்சு. அது மிகப்பெரிய சக்சஸ். எங்களுக்கு நிறைய ஏரிகளும் சுத்தப்படுத்திட்டு இருக்கோம். 20 லட்சம் மரக்கன்றுகள் நடப்போம் இந்த ஒரு மாதம் மட்டும். இது வந்து சொசைட்டிக்கு மட்டும் இல்லாமல் நம்ம மழை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். நம்மளுடைய அடுத்த சமுதாயத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. நம்முடைய அடுத்த சமுதாயத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு லைஃபை கொடுக்கணும் அப்படின்ற உயர்ந்த நோக்கத்துக்காக இதை பண்ணிட்டு இருக்கோம். இல்லை சென்னையில் மட்டும்தான். இன்னும் சொல்ல போனால் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இங்கேருந்து மட்டும்தான் மிகப்பெரிய இளைஞர் கூட்டம் வந்திருக்கு. நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம் சில இப்போ புதுசாக வந்த கட்சிகள் நிறைய இளைஞர்கள் இருக்காங்கன்ட்டு. ஜென்சி மக்கள் வந்து உண்மையிலே இருக்கிறது இங்கே தான். அது